சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் ஏற்படக்கூடும். இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. வருட கணக்கில படிப்படியா நம்மளோட ரத்த குழாயில கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு அது ஒரு நாள் திடீரென ஏற்படக்கூடிய அடைப்பு தான் இந்த மாரடைப்பு. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை மன்னன் என திரைத்துறையில் பன்முகத்தன்மை கொண்ட ஜாம்பவான் பாக்யராஜ் வாக்கிங் சென்று திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். உலகளவில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோய்களில் முதன்மையான நோயாக மாரடைப்பு எதனால் ஏற்படுகிறது? யாரையெல்லாம் பாதிக்கும்? மாரடைப்புக்கான அறிகுறிகள் என்ன? மாரடைப்பு வந்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன். எவ்வித வயதினருக்கும் ஏற்படும் மாரடைப்பு திடீரென ஒரே நாளில் ஏற்படும் நோய் அல்ல என்கிறார் மருத்துவர். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் ஏற்படக்கூடும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி மாரடைப்புகள் திடீரென ஏற்படுவது போல் தெரிந்தாலும் இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. வருட கணக்கில படிப்படியா நம்மளோட ரத்த குழாயில கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு அது ஒரு நாள் திடீரென ஏற்படக்கூடிய அடைப்பு தான் இந்த மாரடைப்பு. மாரடைப்பு ஏற்பட்டால் உடலில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் என மருத்துவர் விளக்குகிறார். இத நம்ம உடம்பு முன்னாடியே சில அறிகுறிகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்தும். அதுதான் நம்ம வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேகமா நடக்கும் போதோ மாடிப்படி ஏறும் போதோ நமக்கு இருதயத்துல அழுத்தமோ இல்ல தாட வலியோ இல்ல தோள்பட்ட வலியோ இல்ல மூச்சு திணறலோ ஏற்படும். நம்ம செய்யற அந்த வேலைய நிறுத்தின உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் உடனே சரியாயிடும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான உதவிகளை எடுத்துக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் கரெக்டும் கூட. சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் போன்ற பல காரணிகள் மாரடைப்பு நோய்க்கு வழிவகுக்கும் என்கிறார் மருத்துவர். இரண்டாவது, அதே போல இந்த மாதிரி இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். இரண்டாவது, ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர். மூணாவது, அதிக கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால். நாலாவது, அதிக உடல் பருமன், ஒபிசிட்டி. இதெல்லாம் ரொம்ப முக்கிய காரணங்களாக இருக்கிறது. இது கூட புகை குடித்தல், மது அருந்துதல், இந்த மாதிரி பழக்கங்களும் இருதய நோய் வர்றதுக்கான காரணிகளா காணப்படுகிறது. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ நம்ம கண்டறிஞ்சு அதை கட்டுப்பாட்டை வச்சுட்டாலே இந்த மாதிரி திடீரென வரக்கூடிய மாரடைப்புகளை நம்மளால தடுக்க முடியும். வாக்கிங் சென்றவர் அல்லது ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர் உடனே மயங்கி விழுந்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் விளக்குகிறார். மூணாவது விஷயம் இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது, இது மாதிரி ஒருத்தர் வாக்கிங் போகும்போதோ இல்ல ஜிம்லயோ திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா நம்ம பண்ணக்கூடிய 3 விஷயங்கள். ஒண்ணு, உடனடியாக ஆம்புலன்ஸ் 108க்கு கால் பண்றது. ரெண்டாவது, சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிசிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உதவியை உடனே தொடக்கம் பண்றது. மூணாவது, அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸ்ல ஏஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி, அதாவது ஆட்டோமேட்டட் எலக்ட்ரிக்கல் டீஃபிபிரிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி இருந்தா அதனோட செயலின்படி அதை பயன்படுத்தி இந்த மாதிரி உயிரிழப்புகளை நம்மளால தடுக்க முடியும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெபர்சன். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப்.